அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் ஃபில் ஃபுர்கானில் மஜீத் அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன் ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம் وقال النبي صلى الله عليه وسلم المجاهد من جاهد نفسه في طاعة الله صدق النبي صلى الله عليه وسلم. கண்ணிற்கு புலப்படாத அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏக இறைவனான அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். மேலும் மக்காவின் ராஜா மதினாவின் ரோஜா எம்பெருமானார் ரசூலே கரீம் அவர்களின் மீதும் அவர்கள் அடிச்சுவடுகளை வலுவாது தள்ளுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் மேலும் நம்மவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் குன்றாமல் நின்று மட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம்மளை படைத்ததிலிருந்தே பல நியாமத்துகளை வழங்கியிருக்கிறான். உதாரணமாக கூறப்போனமே ஆனால் அவன் படைத்த படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பினமாக மனிதர்களை ஆக்கி, அந்த மனிதர்களிலும் சிறந்தவர்களாக முஸ்லீம்களை ஆக்கி, அந்த முஸ்லீம்களிலும் சிறந்த உம்மத்தை முஹம்மதியாவில் அல்லாஹு தஆலா நம்மளை ஆக்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு பல நபிமார்கள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். காரணம், இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கென்று பல சிறப்புகள் இருக்கிறது. முதல் சிறப்பு என்னவென்றால், இந்த உம்மத்தை முஹம்மதியாவின் தலைவராக அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுத்திருக்கிறான். அடுத்ததாக குறைந்த ஆயுள் காலத்தை கொடுத்திருக்கிறான். காரணம் என்னவென்றால், நம்மளுடைய ஆயுள் காலம் ஏற ஏற நம்முடைய பாவமும் அதிகமாகிவிடும் என்ற ஒற்றை காரணத்தினால் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு குறைந்த ஆயுள் காலத்தை கொடுத்திருக்கிறான். காஃபிர்கள்லாம் அதிக ஆயுள் வாழ்ந்ததை பார்த்து முஸ்லீம்கள்லாம் அந்த மாதிரி, என்னடா காஃபிர்லாம் இவ்வளோ வாழ்கிறானே, நம்ம மட்டும் இவ்வளோ டக்குனே மௌத்தாயிடுறோமே என்பதாக நினைக்க அல்லாஹ் தஆலா இவ்வாறாக ஆயத்திருக்கிறான். வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு, காஃபிர்களை முஸ்லீம்கள் என்ன வேண்டாம், அன்னமா நும்லீலகும் ஹைருல்லி ஆஃபுசியும், அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு நல்லது நினச்சிக்க வேண்டாம். இன்னமா நும்லீலகும், அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டதெல்லாம் லியஸ்தாது இஸ்மா, அவங்களுக்கு பாவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். வலகும் அதாபு முஹீன், அவங்களுக்கு கடுமையான அதாப் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். அடுத்ததாக இரண்டாவது நியாமத்தாக அல்லாஹ் தஆலா இரண்டாவது சிறப்பாக கொடுத்தது என்னவென்றால், நம்மளுக்கு சொத்து சுகங்களை அளவாக கொடுத்திருக்கிறான். காரணம் என்னவென்றால், நாம் செலவு செய்கின்ற ஒவ்வொரு படத்திற்கும் நாம் அல்லாஹ்விடம் கேள்வி கணக்கு கேட்கப்படும். அதுக்கு நாம் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆக நம்மளுக்கு கேள்வி கணக்கு லேசாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தலைவராக கொடுத்திருக்கிறான். மூன்றாவதாக நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா இறுதி உம்மத்தாக இறக்கி இருக்கிறான். காரணம் என்னவென்றால், நாம் மௌத்தாகிவிட்டு ஒரு பாவி மௌத்தாகிட்டானா அவனுக்கு அதாவது கியாமத்துடைய நாள் வரைக்கும் இழுத்தடிக்கப்படும். ஆக அந்த இப்படியாவது அவன் அதாவது குறைக்கப்படலாமே என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு இறுதி உம்மத்தாக இறக்கி இருக்கிறான். அடுத்து நான்காவதாக என்னவென்றால், தௌபாவை எளிமையாக்குகிறான். அதாவது உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்திற்கு தௌபா என்னவென்றால் தற்கொலை செய்து கொள்வது. ஆனால் நம்முடைய உம்மத்திற்கு தௌபா என்னவென்றால், சிறிது நேரம் கையை தூக்கி யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்பதற்கு ஒரு 2 சொட்டு கண்ணீர் சிந்தி கேட்டாலோ அல்லது அழுகிற மாதிரி நடித்தாவது கேட்டாலோ அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தௌபாவை வழங்கி இருக்கிறான். ஆனால் அது கூட இந்த காலத்தில் நம்மளால் செய்ய இயலவில்லை. இன்னும் கூறப்போனால், அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு இவ்வளவு நியாமத்துகளை வழங்கியும் நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறோமா என்று பார்த்தால் இல்லை. நாம் மாறாக நம்முடைய நஃப்ஸ் எதை சொல்கிறதோ அதன் பக்கம் தான் சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த நஃப்ஸை பற்றி அரபியில் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னதுன்னா, அல் முஜாஹிதத்து, நஃப்ஸுடன் போர் செய்வது என்பது அவ்வளுஹா முர்ரொன், ஆரம்பத்தில் கசக்கும், ஆஹிருஹா ஹுல்வன், இறுதியாக இனிக்கும், ஷஹுவத்து, நஃப்ஸுக்கு கட்டுப்படுவது என்பது அவ்வளுஹா ஹுல்வன், ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் இனிக்கும், ஆஹிருஹா முர்ரொன், கடைசியில் கசக்கும் என்பதாக சொல்லுவார்கள். இப்போ உதாரணமாக கூற போனோமே ஆனால், இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் டைம், பப்ளிக் டைம், படிச்சுட்டு இருக்கையில் நம்மளுக்கு பேசணும்னு நஃப்ஸு தோணுதுன்னா நம்ம பேசிட்டோம், நம்ம நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு பேசிட்டோம்னா அவ்வளவு ஆகுறோம். ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், ஆகிருஹா முர்ரோன், ரிசல்ட்டில் நம்மளுக்கு இந்த கசப்பு தெரிஞ்சிடும். அதுவே நம்ம நஃப்ஸுடன் ஸ்கோர் செஞ்சிட்டோம்னா அவ்வளவுகா முர்ரோன், ஆரம்பத்தில் கசக்கும், ஆகிருஹா ஹுல்வன், ரிசல்ட்டு நம்மளுக்கு நல்லபடியாக இருக்கும். சரி, நம்ம நஃப்ஸு சொல்ல கேட்கக்கூடாது. இப்போ யார் சொல்கிறது தான் கேட்குறது அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு எப்போயுமே நல்லது நினச்சிட்டு இருக்க நம்மளுக்கு எப்போயுமே நல்லது நினச்சிட்டு இருக்கவங்க பேச்சை கேட்கலாம். உதாரணமாக, நம்மளுக்கு உலகத்தில் நம்மளுக்கு அதிகமாக நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம தாய் தான். இப்போ நம்ம தாய் பேச்சு, இப்போ உதாரணமாக நம்ம ஒரு பசங்களோட ஒரு டூருக்கு போகிறோம். அந்த இடத்துல நம்மளுக்கு நல்லா இருக்கும், நம்ம போனால் என்ஜாய் பண்ணுவோம். இருந்தாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு சில கெட்டது இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போக வேணான்ருவாங்க. ஏன்னா அந்த நம்மளுக்கு நடக்கிற கெட்டது தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமோ என்ற பயத்தினால் அவ்வாறு செய்வார்கள். இவ்வாறு தான் அல்லாஹ் தஆலா 70 தாய்க்கு நிகரானவன். அல்லாஹ் தஆலா இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகிறான்,
எஸ்அலுனக அனில் ஹம்ரி வல் மைசர், உங்கள்கிட்ட சரக்கு என்னும் சுதாட்டத்தை பற்றி கேட்பாங்க. குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரோன், நீங்கள் சொல்லுங்கள் அது ரெண்டு பெரிய பாவம் சொல்லுங்கள். மனாஃபியல் இன்னாஸ், மக்களுக்கு அது பயன் தரும். என்ன பயன் தரும்? அதில் சுவை இருக்கும், இன்பம் இருக்கும். இருந்தாலும் இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபஹிமா, அதனுடைய பாவன்றது அதனுடைய பயனை விட அதிகமாக இருக்குது என்பதாக அல்லாஹ் தாலா அதை ஹராமாக்கி இருக்கிறான். உதாரணமாக இன்னும் சொல்ல போனால், இந்த சரக்கு என்பது இந்த இது ஒவ்வொரு பாவத்திற்கும் அடித்தளமாக இருக்கிறது. உதாரணமாக கூற போனமையானால் ஒரு கதை சொல்லுவாங்க. என்னதுன்னா, ஒருத்தன் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து அவன் சரக்கு இருக்குது, அப்புறம் ஒரு திருடலாம், அப்புறம் பெண்ணு இருக்குது, அப்புறம் இது கொலை பண்ணலாம். இது 4 இருக்குது. சரி, இதில் எல்லாமே பெரிய பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா, இது சரக்கு மட்டும் அடிச்சிட்டான். சரக்கு அடித்த போதையில் அந்த திருடவும் செஞ்சுட்டான், பொண்ணை சினாவும் செஞ்சுட்டான், அப்புறமாட்டி அந்த இது பொண்ணை சினா செஞ்சு அந்த பொண்ணை கொலையும் பண்ணிட்டான். ஆக ஒவ்வொரு பாவத்திற்கும் அடித்தளமாக சரக்கு என்பது, அந்த மது என்பது இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் தாலா நம்மளுக்கு இதை ஹராமாக்கி இருக்கிறான். ஆக நாம் அல்லாஹ் தாலா ஹராமாக்கியதை செய்யாமல் இருப்பதற்கும் ஹலாலாக்கியதை செய்வதற்கும் அல்லாஹ் தாலா உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வாளாக என்று துஆ செய்த வண்ணம் என்னுடைய உரையை நிறைவு செய்ய மனமில்லாமல் முடித்துக் கொள்கிறேன். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.